துலா ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இத்தனை நாள் குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ உங்க ராசியை விட்டு விலகிறார். விலகினாலும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது 2, 4, 6ஆம் இடத்துல விழுகுது. அது மட்டும் இல்லாம துலா ராசிக்கு குரு பகவான் 3 மற்றும் 6ஆம் அதிபதி. அவர் இருக்கக்கூடிய, அதாவது வரக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். பொதுவாகவே 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. 10ல் குரு இருந்தால் நீங்க ரொம்ப இப்ப ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த வேலை பிடிக்கல, அல்லது அந்த வேலையில இருந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கணும், உயர் பதவியை நோக்கி போகணும். தன்னை விட துளாராசிக்கு என்னன்னா நல்ல உழைப்பாளிகள், ஆனா அவங்களுக்கு உண்டான அந்த கிரேடு கிடைக்கவே கிடைக்காது. கடினமா உழைப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது, ஒரு புகழ் கிடைக்காது, ஒரு பெயர் கிடைக்காது. ஆனா இந்த 10ல குரு வரும் பொழுது பெயரோ புகழோ கிடைச்சா கிடைக்கிட்டோ, அது ஜாதகத்தினுடைய அமைப்பு, மற்ற கிரகங்களுடைய அமைப்பு. ஆனா இந்த 10ல குரு வரும் பொழுது இன்னொரு பதவிக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும், இன்னொரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும், அல்லது 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இத்தனை நாள் நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம், இத்தனை நாள் எல்லாத்தையும் உழைத்து துளாராசிக்கு 3, 6 குடையவராக இருந்து 3ஆம் இடங்கிறது மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு தொழில் மாற்றமோ ஒரு வேலை மாற்றமோ நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ வசியங்கள், தேவதை வசியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க வழிபடக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது உங்க கூட இருந்து வழி நடத்தி உங்களை சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த துளாராசிக்கு இந்த வருடம் உண்டு. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரன் சொல்லுவோம். அப்ப இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, நீங்க எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றியாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், எதை நோக்கி உங்க பயணங்கள் போகுதோ அந்த பயணத்துல தோல்வியே இல்லாம வெற்றி வாகை சூடிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த துளாராசிக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம அவர் 6ஆம் அதிபதி ஆகியும் உங்களுக்கு 10ல உச்சமாகிறார். அப்ப 6 கூடவே 10ல உச்சமானா வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, கடன் எல்லாம் விலகிறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறது, நல்ல மார்க் வர்றது, அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு அப்படின்னு சொல்றதுனால நோய் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கு நல்ல ஒரு மருத்துவரோ, ஒரு நல்ல குருங்கிறது வழிகாட்டி, அப்போ ஒரு நல்ல வழிகாட்டியாகவோ அல்லது நீங்க நல்ல மருந்துகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையோ நிச்சயமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு விழுகுது. அதாவது ராசிக்குள்ள இருந்தப்ப விட 2ஆம் இட தனஸ்தானத்துக்கு குரு பார்வை பெறும் பொழுதுதான் பணம் அதிகமா வரும், பொருளாதார லெவல் அதிகமாகும், குடும்பம் அமைஞ்சு வரும், குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும், உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், கை நிறைய பணம் அள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப அடுத்தது பாருங்க, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு குரு. 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இடம் மாற்றம், சொத்து மாற்றம், வீடு மாற்றங்கள், வண்டி வாகனங்கள் மாற்றங்கள், இதெல்லாமே செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். மனசு நிம்மதியா இருக்குங்க. இயற்கையாவே துளாராசி கொஞ்சம் மனசு அலப்பாயும், தேவையில்லாத குழப்பங்களும் நிறைய வரும். சோ இப்ப இந்த குரு பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் மன ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகளும் குறையும், மனசுல இருந்து வந்த பாரங்கள் எல்லாமே விலகும், மனம் கொஞ்சம் தெளிவா இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு உண்டான யோசனையை நீங்க தெளிவா எடுப்பீங்க அப்படிங்கறதா இந்த குரு பார்வை. அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இங்க சனி இருந்து 6ல் சனி இருக்கும் பொழுது நோய் வரும்னு அர்த்தங்க. அதாவது சனி நம்ம தப்பா சொல்ல முடியாது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்னங்கிறது காட்டி கொடுக்கும். அப்ப அந்த குரு பார்க்கும் பொழுது அந்த நோய் காட்டி கொடுத்தாலும் கூட அந்த நோய் விலகிறதுக்கு சீக்கிரம் ஒரு வழி அவர் கொடுப்பார். நோய் நொடிகள் விலகும், கடன் விலகும், எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமா இருக்கும் 6ல் சனி இருந்தால். அப்ப அந்த எதிரிகளுடைய தொல்லை எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, அல்லது இந்த குரு பார்வை இந்த சனி மேல வரும்போது எதிரிகளே இல்லாம கூட போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ உங்க ஜாதகம் பலமாக இருந்தால் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த துளாராசிக்கு ஏற்படும். அப்போ துளாராசிக்கு இந்த வருடம் குரு பயிற்சி மிகுந்த யோகத்தையும் வளர்ச்சியும், அடுத்த கட்டத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகளையும், வீடே இல்ல சொத்தே இல்லாதவர்களுக்கு ஒரு சொத்தோ, ஒரு வீடோ, ஒரு வண்டி வாகனங்களோ வாங்கி அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.